அங்க பாருங்க மாப்ள, உங்க புள்ள அஜய் இப்போ எம்எல்ஏ அஜயகுமார். என்னாச்சு மாப்பிள்ள? சத்யா இருந்தானே, அவன் எங்க போயிட்டான்? அவன் ஏன் வரல சொல்லுங்க, எங்க இருக்கா அவன்? மாப்ள சத்யா அமெரிக்கால இருக்காருன்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க மாமா? உண்மையா சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரா என்ன? அமெரிக்காவா? ஆமாப்பா, சித்தப்பாக்கு அங்க நல்ல ஜாப் கிடைச்சது. உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னப்போ மாமா தான் தைரியம் சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க நல்லா ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா எப்படியாவது வரணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா ஏதோ விசா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான்ப்பா வர முடியல. அவனை வர சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம். ஒரு வாட்டி போன் பேசலாமா? அது இப்ப ராத்திரில அவன் தூங்கி இருப்பான், நாம ராத்திரி பேசலாம். அப்ப நாம தூங்கிடுவோமே சகல. அதானே, எவ்வளவு வருஷம் ஆச்சு அவன் குரல் கேட்டு போன் போடுறான், நான் பேசணும் போடுறான். தேவையில்லாம ஆல்ரெடி இப்ப அவன் என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது சமாளிக்கவா? பண்ணதே போதும். ரிங் ஆகுது. ஹலோ சித்தப்பா, அப்பா பேசுறாரு. சத்யா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா நல்லா இருக்க, எல்லாரும் என் கூட இருக்காங்கல்ல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. இப்பவே உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணே. வீசா ப்ராப்ளமா இருக்கு, அதான் வர முடியல. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்கண்ணே. நீ என்ன பத்திலாம் கவலைப்படாத. இந்த வீசா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. சரிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. தலையே சுத்துது சகல. அம்மா, இந்த சிவா, கணேஷ், மாசு இவங்கெல்லாம் எங்க? நீங்க நல்லா ஆகணும்னு நடந்தே காசிக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டாங்க, அதனால தான் அங்க போயிருக்காங்க. பைத்தியக்கார பசங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. மச்சான், ஒரு வாட்டி தொகுதியில போய் எல்லாரையும் பார்க்கணும்னு. இதான் பிடிவாதம். இப்பதான் எந்திரிச்சிங்க, உடனே வெளியே போணுமா? தொகுதி கிகுதின்னு பேசிட்டு வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா மாப்ள? யாவது உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பா, வாங்க. நம்ம சங்கரனா மாதிரியே இருக்காருல்ல? சங்கரனை பத்தி படம் எடுக்கும் போது அவரை மாதிரி ஆளை போடாம ஒன்னே என்னைய மாதிரி போடுவாங்க. வாழ்க சொல்றாங்க. அமைதி, அண்ணன் பேசட்டும். நல்லா இருக்கீங்களா? உங்க புள்ள மாதிரி எம்எல்ஏ இருக்கும் போது எங்களுக்கு என்ன குறை? நாங்க நல்லா இருக்கோம். உங்களுக்கு சேர வேண்டியதுலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரி உங்க எம்எல்ஏ வாங்கி கொடுக்குறாரா? நீங்க தப்பா நினைச்சு கூடாது, உங்களை விட நல்லா பாத்துக்கிறாருங்க. ஓ அண்ணா, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்ப நீங்க பாத்துங்க, அதுவே எங்களுக்கு போதும். சொந்த ஆசைலாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்கு ஏன் வழியிலே நல்லது பண்றீடா, பெருமையா இருக்குங்க எம்எல்ஏ சார். அஜய், இத்தனை நாள் அண்ணன் கிட்ட பேச முடியலையேன்னு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு. இனிமேல அண்ணன் கிட்ட போய் சொல்றதுக்கு எங்களால முடியாதுடா. போய் சொல்ல எனக்கும் இஷ்டம் இல்ல. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லே வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா பாத்துக்க முடியும். ஆனா தூக்கத்துல கூட அப்பா சந்தோஷமா இருக்கணும்னா அவர் கனவை நிஜமாக்குறது தான் கரெக்ட்னு தோணுச்சு. வானத்துல இருந்து நிலாவை கொண்டு வந்து காட்டுற சக்தி எனக்கு இல்ல. அதான் கண்ணாடியில காட்ட ட்ரை பண்றேன். தயவு செஞ்சு இந்த உண்மை அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ப்ளீஸ் அத்தை. டேய் பிரகாஷ், என்னடா நடக்குதுங்க? ஷூட்டிங்கா சீட்டிங்கா? திடீர்னு ஏன் சார் அந்த டவுட் வருது? சங்கத்துக்கு அந்த டவுட் வரும்டா. ஷூட்டிங் நடக்குதுன்னா கேரவானுங்கடா, யூனிட் வேணுங்கடா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ் எங்கடா, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எங்கடா, அட காஃபி எங்க, டீ எங்க, ஒரு ஜூஸ் எங்க? சார் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சினிமா ஷூட்டிங் இல்ல, ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டி ஷோவா? ஆமா. நீங்க பிக் பிரதர் டிவி ஷோ பாத்திருக்கீங்களா? சில்லி क्वेश्चन. ஷில்பா ஷெட்டி நடிச்சது, 3 கோடி பிரைஸ் மணி கூட அடிச்சது. எக்ஸாக்ட்லி.
எல்லா ஸ்டார்ஸும் இப்போ இதுல தான் சார் நடிக்க விரும்புறாங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு கான்செப்ட் கொடுத்து நடிக்க சொல்லிருக்கீங்க அதானே? உடம்புலாம் முள்ள சார். நீங்களும் விலைலாம் ஒரு கோடியெல்லாம் நான் பார்த்துருக்கையா. பத்மஸ்ரீ சார், உங்க ஷார்ப்னஸ் பார்த்தா எனக்கு தலை சுத்துது. தேங்க்ஸ் ஐயா. முதல்ல இந்த ரியாலிட்டி ஷோ கதையை பத்தி எனக்கு புரிய வைங்க. சங்கரையா உயிரோட இருந்தா, அவர் பையன் எம்எல்ஏ ஆயிருந்தா, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்றதா நம்ம கான்செப்ட். இங்க நடக்கிறதெல்லாம் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்றோம். சீக்ரெட் கேமராவிலையா? அங்க பாருங்க, இங்க. இந்த ரியாலிட்டி ஷோ ஃபுல்லா சங்கரையா பத்தினால இந்த கேமரா ஃபுல்லா அவர் மேலேயே ஃபோக்கஸ்ல இருக்கும். இதுல வர நடிகர்கள் எல்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு நடிக்கணும். மத்த நேரத்துல நார்மலா இருக்கலாம். எனக்கு இப்போ மொத்தம் கிளாரிட்டி வந்துருச்சு. இதுல என்னோட கேரக்டர் என்ன, என்ன எப்படி சொல்ல போறீங்க? நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? பாசிட்டிவ்ல என்னையா இருக்கு? நெகட்டிவ்னா நடிப்பு அறிவு மாதிரி கொட்டும். அட சுரங்கத்தை சுரண்டுங்க ஐயா. நாங்க சுரண்டா எப்படி இருக்கோன்னு நாளையில இருந்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மாப்ள, பேப்பர்ல பார்த்தது போதும், வாங்க போய் லைவ்ல பார்க்கலாம். லைவ்னா நீங்களே வந்து பாருங்களேன். அவுட் சைடு அலர்ட். ஃபாதர் இஸ் கமிங். என்ன சுந்தரலிங்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வேற வழி இல்லாம என் பொண்ணு படிப்புக்காக சம்பக்லால் சேட்டுக்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். அவருக்கு வட்டிக்கு மேல வட்டி கட்டி இது வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன். எங்களையும் கொடுமைப்படுத்திருக்காரு சார். நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் தம்பி. அவன் எங்க? இங்க. ஹலோங்க ஐயா. ஏய், என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு மாதிரி நிறைய பேர் ஷேட் பார்த்துருக்கான். ஷேட் की टाइम இல்லை, ஜல்தி போல். யார்? என்ன சம்பக்லால் சேட், ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற போல, என்ன விஷயம்? சால்மன் பாப்பையால என்ன கதை சொல்றதுக்கு? சம்பக்லால் சேட் கஷ்டப்படுத்துறானிலே, காசு அள்ளி தராங்க. என்ன சொல்லும் ஸ்பீக்கர் அதிருது? அதுராமே சேட் ஊச்சா போற நினைச்சாங்க. ஏ பிசினஸ் யார்? ஏய், கஷ்டப்படுற ஜனங்களை சொல்றதெல்லாம் ஒரு வியாபாரமாடா? எஸ், இதான் வியாபாரம். அசலுக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, லைட்டிங் வட்டி எல்லாம் இருக்குது. உனக்கு தெரியாது சோட்டா பச்சா. இது சொல்றதுக்கு தான் ஷேட் வந்தான். உனக்கு பார்த்து நடக்கிறதுக்கு இல்ல. வியாபாரம்ன்ற பேர்ல நீ மக்களை கொள்ளையடிக்கிறத பார்த்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூல் பையன் நினைச்சியாடா? அடிக்கிறாங்க, அடிக்கோ. என்ன முட்டாளுக்கு மீட்டிங் இது? ये क्या नाटा में शरद कुमार की कालम तीर्ப்பு மாத்தி எழுதுறாங்க. போக்கிரிக்கு காலம். அந்த கிழமை நாங்க லுக்கு விடுறோம். என்ன கிழமை, என்ன ப்ராப்ளம் உனக்கு? சேட்டு இருந்த இடத்துல இருந்து அடிப்பாங்க பாக்குறாங்க. என்னடா செவல திருப்புறான்? நீங்க பிரமாதமா நடிக்கிறீங்கன்னு டாமினேட் பண்ண பாக்குறான். அவனா நீங்களா ஒரு கை பார்த்துட்டு வாங்க போங்க. ஒரு அடிக்கெல்லாம் பயப்படுறான் இல்லே. ராஜஸ்தான்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நான் அடி வாங்கத இடம் இல்லே. அது நாளைக்கு இந்த நேரத்துல இவங்க கிட்ட வசூல் பண்ண மொத்த பணத்தையும் நீ திருப்பி கொடுக்கணும். உடுப்பியா இல்ல ட்ரிகர் எடுத்துட்டா? நிஜமா போட்டுருவோம். உங்களுக்கு எஸ்கேப் ஆகலனே ரிஸ்க் தான். சுடடா, நாளைக்கு கொடுத்துரு தம்பி. உங்களுக்கு எடுத்து விடாதீங்க. வாங்க வாங்க பேக்கப். கிளம்புங்க. நாளைக்கு வந்து உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. நீ மரத்துல அந்த சேடு இந்த இடத்தை நான் அடிச்சிருப்பான்டா. இங்க என்ன மாப்ள, அங்க பார்க்கணும். உங்க புள்ள பேசினா அசெம்பிளியே அதிருது இல்ல? அசம்பிளி ஞாபகம் வருது. நம்ம புரட்சி தலைவர் எப்படிடா இருக்காரு? எப்போ போயிட்டாரு புரட்சி தலைவர்? என்னது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போயிட்டாரா? என்னடா சொல்றாரு இவரு? போயிட்டாருனா அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்றாரு. ஆமாமா, அவர் இப்ப பிரதம மந்திரி ஆயிட்டார்ல, அதான் டெல்லிக்கு போயிட்டாரு. என்னது புரட்சி தலைவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரா? நான் இதெல்லாம் வீணா போல. அவர் அப்பவே பிஎம் கேண்டிடேட்டா? அவரை விட்டா வேற யார் இருக்கா? நான் அன்னைக்கே அசெம்பிளில அப்பா ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க, உள்ள போங்கப்பா. நான் அன்னைக்கே அசெம்பிளில சொன்னேன்டா அவர் பிரைம் இல்லைங்க, மினிஸ்டர். அப்பா எம்ஜிஆரோட பக்தர்னு தெரியும்ல, சமாளிக்கிறேன்னு சொதப்பிட்டீங்களே. சமாளிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா அப்பப்போ டங் ஸ்லிப் ஆகுது. நார வாயின் வாங்க. நாரவாயா? டே பிரகாசம், இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குற ஷாக்ல எகிரி தொகிரி விட போறான் பாரு. என்ன பண்ண போறீங்க சார்? வேற என்ன, ஆஸ் யூசுவல் தான். டபுள் பேமெண்ட் கொடுத்தா ஷூட்டிங், இல்லைன்னா வெளியே போங்கடாம. லொகேஷன் கமிட் ஆயிட்டாங்கல, கொடுத்தா ஆகணும். இது அநியாயம் சார். என்ன அநியாயம்? அவனடா போர் அடிச்சு அடிக்கிறான். உனக்கு தெரியாது, ராத்திரி நாட்டுக்கோழி பிரியாணி அனுப்புறான்னா தயிர் சாதத்தை அனுப்புறான். அது திண்டு படுத்த அவனை பின்னி பிசுற தர்றாரு. தப்பு சார். என்னடா தப்பு உப்புன்ற? வாய முடிட்டு வாடா. அநியாயம் அநியாயம். அது கரெக்ட் தான் அஜய். ஆனா பத்மஸ்ரீ சாருக்கு என்ன சொல்றது? ஏதாவது சொல்லி நம்ம இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகாட்டி அந்த பிரைஸ் மணி 2 கோடி அந்த ஆளுக்கு போயிடும். ஆனாலும் கமல் சாருக்கு நம்ம இவ்ளோ பேர் இருக்கும்போது அந்த பத்மஸ்ரீ நடிப்பு எப்படிங்க பிடிச்சது? அடி வாங்கும் போது அவர் கொடுக்குற ஆக்டிங் சூப்பர்னு கமல் சார் செலுத்து போறாரு. போதா குறைக்க அவர் இந்த ஷோவோட ஜட்ஜ், அவருக்கு பிடிச்சவருக்கு தான் பிரைஸ் பண்ணி. அதுவும் கரெக்ட் தான். இப்போ என்னங்க பண்றது? அப்போ பத்மஸ்ரீ கேரக்டர் சாவச்சிடலாமா? ஏய் என்ன வளர்ற? இங்க ஷூட்டிங் செஞ்சுட்டு அவர் கேரக்டர் கொண்டு சும்மா இருப்பாரா? நடிப்புனா அவருக்கு எவ்வளவு உயிர். அதான் இங்க இருந்து கிளம்பிட்டா ப்ராப்ளம் சால்வ். அதான் நல்ல பிளான். சொன்னது புரிஞ்சது இல்ல? என்னம்மா, என்ன சீரியஸ் டிஸ்கஷன்ல இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணலாம்னு இருக்கோம் சார். என்ன சாக்கு? அதான் என்ன காரணம்னு கேக்குறேன். இல்ல சார், ஷூட்டிங் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் கம்மியான இடத்துக்கு போலான்னு இருக்கோம். பேசினதெல்லாம் மானிட்டர்ல பார்த்துட்டோம். அது உங்க பிரச்சனை. அதான் சார், அது தவிர வேற எதுவும் இல்ல. என்ன உண்டு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. சரி, நீங்க லொகேஷனுக்கு காசே கட்ட வேண்டாம், ஃப்ரீயா எடுத்துங்க. ஓகே தானே? ஓகே சார், ஆனா
என்னைய தொண்டைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க? உங்க பிரச்சனை எனக்கு தெரியணும்ல. இன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி கொடுக்குற சீன் சார். ஆ. டூப்ளிகேட் நோட்ஸ் கிடைக்கல. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அடடடடடட. பெரிய பிரச்சனையாச்சே. இப்போ என்ன செய்யலாம்? ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடலாம் சார். நீ அவசரப்படாதயா. ஒரிஜினல் நோட்டே வச்சிடலையா? பணம் இருந்தா தானே சார். நான் தர்றேன்யா. சார் நீங்க இவ்வளவு பெரிய சொரங்கம் தெரியாம போச்சு சார். இந்த பத்மஸ்ரீ யாரு? பியாண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன். லெட்ஸ் பிகின் தி கோ.